என்ன மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? உங்கள் மாடலுக்கு எந்த பேராமீட்டர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓவர் ஃபிட்டிங் ஆர் அண்டர் ஃபிட்டிங், இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் உங்களோட மாடல் கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங். இந்த ஃபைன் டியூனிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த நிறைய டைப்பில் ஒன்று தான் கிரிட் சர்ச். இந்த கிரிட் சர்ச்னால் ஒன்றுமே இல்லை, இது பார்த்தீங்கன்னா scikit-learnல ஒரு ஃபைன் டியூனிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நான் எப்படி ஆரம்பத்தில் ஒரு பேராமீட்டர் சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டனோ, லைக் ஓவர் ஃபிட்டிங் ஆகுது, அக்யூரசி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 வருது, அப்படி இல்லைனா என்னோடய அக்யூரசி ரொம்ப லோவாக போகுது, இது எப்படி நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் சால்வ் பண்ணுறதுக்காக தான் கிரிட் சர்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் படித்தேன். இந்த கிரிட் சர்ச்னால் ஒன்றுமே இல்லை, இது பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் சர்ச்னால் ஒன்றுமே இல்லை, இது பார்த்தீங்கன்னா எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் போட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படி செக் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு ஸ்கோர் எது வருதோ அதை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் இட் கிவ்ஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேராமீட்டர். ஸோ இந்த டிஃபினேஷன் வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த கிரிட் சர்ச் தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங்கில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரிட் சர்ச் தேவைப்படுதுன்னா ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் ஒரு பேராமீட்டர் எப்படி நம்ம எஃபெக்டிவாக சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிரிட் சர்ச்ன்ற ஒரு கான்செப்டை வந்து இன்வால்வ் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்காக வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து SVM கிளாஸிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணி நான் வந்து கிரிட் சர்ச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு நியூ நோட் புக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், கிரிட் சர்ச் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து scikit-learn தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ scikit-learnல பார்த்தீங்கன்னா வந்து SVM ஃபஸ்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்காக மாடல் செலெக்ஷனில் இருக்கிற ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா செட்டுக்காக நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற லோட் ஐரிஸ் அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் அதே மாடல் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கிரிட் சர்ச்சை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த G பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கணும், அண்ட் தென் எஸ்ஸும் கேபிட்டலில் இருக்கணும், அண்ட் CV போத் ரெண்டுமே கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட இம்போர்ட்டேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ XY ஈக்குவல்ஸ் லோட் ஐரிஸ் ரிட்டர்ன் XY ஈக்குவல்ஸ் ட்ரூ. ஓகே, நம்ம டேட்டா செட் வந்து லோட் ஆகிடுச்சு. நம்ம ஷேப் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 150,4 அண்ட் தென் 150. ஓகே, ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட டேட்டா அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ட்ரெயின் அண்ட் டெஸ்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டில் வந்து கால் பண்ணிவிட்டு அதில் XY வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னோடய டெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.2 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாடல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஷேப் அண்ட் y train dot shape. ஓகே, கரெக்டாக இருக்குது. and x test dot shape y test dot shape.
ஓகே, இதுவும் கரெக்டாக இருக்குது. அரௌண்ட் 120 சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் 30 சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து மாடல் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். மாடல் வந்து டிஃபைன் பண்ண இப்போ வந்து நான் வந்து மாடல் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து SPM அப்படின்னு ஒரு SPM அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸிஃபிகேஷன் மாடல்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம மாடலை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். நம்மளோட பேராமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து பேராமீட்டர் கிரிட்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இந்த பேராமீட்டர் கிரிட் என்ன பண்ணுன்னா ஒரு டிக்ஷனரியாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, நான் அதை வந்து பேரம் கிரிட் அப்படின்னு ஷார்ட்டான்னு போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு டிக்ஷனரியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து SPMல வந்து என்ன படிச்சிருக்குன்னா கேபிட்டல் C அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதனோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 0.1 ஆர் 1 ஆர் 10 ஆர் 100. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கர்னல் ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ கர்னலில் பார்த்தீங்கன்னா வந்து லீனியர் அப்படின்னு ஒரு கர்னல் இருக்குது. அண்ட் தென் ரேடியல் பேஸ்டு கர்னல் அப்படின்னு இருக்குது, RBF ஷார்ட்டாக. ஓகே, அண்ட் தென் எனக்கு இன்னொரு பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து காமா அப்படின்னு இருக்குது. இந்த காமா தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஆட்டோவாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம். ஓகே, அதேமாதிரி இதுதான் என்னோட டிக்ஷனரி. ஓகே, சம்திங் வி காட் எரர். எங்கே எரர் வந்திருக்கு? ஓகே, நம்மளுக்கு ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும். ஓகே, நம்மளோட பேராமீட்டர் கிரிட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து கிரிட் சர்ச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரிட் சர்ச் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், கிரிட் சர்ச் CV. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிமேட்டர் வந்து நம்ம என்ன செட் பண்ண போகிறோன்னா SPM அப்படின்ற ஒரு இங்கே ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்குல்ல பார்த்தியா. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் பேரம் கிரிட் அதில் வந்து நம்ம வந்து பேரம் கிரிட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் CVயோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 5. அண்ட் ஸ்கோரிங் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து அக்யூரசி பேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அண்ட் என்னோடய என்ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1. நான் -1 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா என்னோடய கிரிட் சர்ச்சோட இது. ஓகே, நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்திங்கன்னா வந்து மாடல் நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணுவோம், கிரிட் டாட் ஃபிட் நம்ம எக்ஸ்ட்ரெயினை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா எல்லா காம்பினேஷன்ஸுமே பார்த்திங்கன்னா அதை வந்து செக் பண்ணிவிட்டு எது பெஸ்ட் அக்யூரேட் ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஓகே, இது பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எந்தெந்த பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து கிரிட் டாட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேரம்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். பேரம்ஸ் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர். ஓகே, சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 அண்ட் காமாவோட பார்த்திங்கன்னா ஸ்கேல் அண்ட் கர்னல் பார்த்திங்கன்னா வந்து RBF. ஓகே, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அக்யூரசி கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கிரிட் டாட் பெஸ்ட் எஸ்டிமேட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட் டாட் பெஸ்ட் எஸ்டிமேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து SVMோட வேல்யூ C = 10. இதுதான் நம்மளோட மாடல். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட மாடலை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கோரிங் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் சேவ் பண்ணிக்கலாம் SVC ஈக்குவல்ஸ் அப்படின்னு. SVC டாட் ஸ்கோர். ஓகே, y test 0.93.
ஓகே. ஸோ நம்மளோட ஆப்டிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.93. நீங்கள் எம்எல் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் மாடல் பார்த்தீங்கன்னா 0.96 ஆர் 92லேருந்து 96 வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களோட மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமமாக இருக்குது. லைக் இது பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆகாது அண்ட் தென் அண்டர் ஃபிட்டிங் ஆகாது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இதான் நம்மளோட பேலன்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃபை பேலன்ஸ் பண்ணி ஒரு மாடல் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ